ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சித்ரன்னா. அதை நான் எப்படி ஈஸியாக செய்வேன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலக்காய் கொட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்படி தாங்க எப்பயுமே செய்வேன். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க, அப்போ நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த அரைச்சி வச்ச பச்சை மிளகா பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பசங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்கங்க. இதில் அந்தளவுக்கு இதில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நம்ம ஏன்னா கொஞ்சம் அரைச்சிடுறோம் இல்லைங்களா, பச்சை மிளகா பூண்டு எல்லாம். இப்போ ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அந்த லெமனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சாதம் வடித்து எடுத்துருக்கேங்க. அந்த சாதத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேணால் குக்கரில் வடிச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குண்டான்லேயும் நீங்கள் வடிக்கலாம். நான் இப்போது இந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகா பூண்டு அரைக்கிறது வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.